25 பக்கம் டயலாக், 25 பக்கம் சீனு. அந்த 25 பக்கம் சீனை சிங்கிள் ஷாட்ல எடுப்பாங்க. ஆமா, ப்ராம்ப்டர் பின்னாடியே வருவாரு, கேமரா பின்னாடியே வருவாரு. வந்து எங்க போறோம் போது இந்த பாம்பு உருண்டு போற மாதிரி தான் வருவாரு. அதுக்காக அந்த மாதிரி ஷார்ட் எல்லாம் நாங்க எடுத்திருக்கோம். 40 பக்கம் எடுத்திருக்கோம்ப்பா. எல்லாரு காலையும் போய் விழுவேன் நான். வரிசையா நிப்பாங்க 12 ஆர்டிஸ்ட். வரிசையா நிக்கிறோம், பக்கத்துல போய் விழக்கூடாது. இங்க ஒருத்தர் கால் விழணும், அடுத்து நடுவுல ஒருத்தர் கால், அப்புறம் அங்க விழணும், இங்க விழணும். 12 பேர் காலையும் விழுந்து எந்திருப்பேன் நான். மண்ணை வாரி தூத்தி போடணும். இதெல்லாம் அவ்வளோ ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அது பொறுமையா செஞ்சாதான் முடியும். அதுக்காக ஒரு 10 மானிட்டர் பார்ப்பாங்க. 11வது மானிட்டர் தான் எங்களுக்கு டேக்கே ஓகே ஆகும் இல்லையா? அந்த மாதிரி எடுத்தாங்க. இப்ப அப்படி எடுக்க முடியாது. யாரா டயலாக் விட்டா கூட எடிட்டிங்ல போட்டிருப்பா, டப்பிங் பார்த்துப்பாங்க அப்படின்ருவாங்க. அதனால அவ்வளவுதான். அதனால யாரையும் குறை சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஆகணும். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதான்.